Hi guys, welcome to our channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளஸோன். எம்ப்ளஸோன்ட் தமிழ் மீனிங் குல மரபு சின்னங்களை கேடயத்தில் பொறித்து அழகூட்டு. எம்ப்ளஸோன்ட் அப்படின்னா பொறிக்கப்பட்டுள்ளது, சில சின்னங்களை பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் எம்ப்ளஸோன்ட். இதோட மீனிங் மார்க்ட் ஆர் ஷோன் in order to be very noticeable. ஒன்றை நன்றாக தெரியப்படுத்துறது, அதை பொறித்து அழகூட்டுறது, பொறித்து அழகூட்டு. எம்ப்ளஸோன் அப்படின்னா பொறித்து அழகூட்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பான்சர் நேம் இஸ் எம்ப்ளஸோன்ட் ஆன் த பிளேயர்ஸ் ஷர்ட். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். சென்னை சிஎஸ்கே டீமோட இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, சென்னை சூப்பர் கிங்ஸு. இந்த கிங்ஸோட லோகோ இங்கே பொறிக்கப்பட்டிருக்காங்க. சிஎஸ்கே லோகோ எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட். இதை நம்ம பிரிண்டட் டிஷர்ட்டுன்னு சொல்கிறோம். பட் எம்ப்ளஸோன்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சின்னத்தை பொறித்து அழகூட்டுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செய்கிறது தான் பொறித்தல். ஸோ எம்ப்ளஸோன்ட் அப்படின்னா பொறித்து அழகூட்டு, பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்லாம். இங்கே பாருங்கள், எலான் மஸ்க்கு தி போரிங் கம்பெனி அப்படின்ற ஒரு தொப்பியை அணிஞ்சிருக்காரு. போரிங் கம்பெனி எம்ப்ளஸோன்ட் கேப். இங்கே ஆப்பிள் லோகோ எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட். இங்கே பாருங்கள், ஆப்பிள் லோகோ, அதில் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபேஸ் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்பிள் லோகோ எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் அவங்களுடைய லோகோவை டிஷர்ட்லேயோ இல்லை காஃபி மக்குலேயோ கேப்லேயோ இது பொறிக்கப்படுறது தான் எம்ப்ளஸோன்ட் அப்படின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலரான சிம்பிள் நைக்கி. இதோட லோகோ நீங்கள் கண்டிப்பாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், விராட் கோலி இந்தியன் டீமில் இந்த சிம்பிள் இடம்பெற்றிருக்கு. ஸோ எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட், இதுவும் ஒரு எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட். இதை பிரிண்டட் டிஷர்ட்டுன்னு சொல்லலாம். எம்ப்ளஸோன்ட்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் அழகு விட்டுறது, பொறித்தல். ஒரு நல்ல பிராண்டுக்கு தான் இந்த மாதிரி நல்ல பிராண்டை தான் இதை எம்ப்ளஸோன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஏதோ ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ணதெல்லாம் எம்ப்ளஸோன்ட்னு சொல்ல முடியாது. அது பிரிண்டட் டிஷர்ட்னு சொல்லலாம். இங்கே நைக்கி டிஷர்ட் எம்ப்ளஸோன்ட் அப்படின்னா நைக்கியோட லோகோ பொறிக்கப்பட்டுள்ள ஒரு டிஷர்ட். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஐஎம்ஏ தமிழ் பேசும் இந்தியன் டிஷர்ட் இது ட்ரெண்ட் பண்ணாங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற சொல்லி இந்த மாதிரி டிஷர்ட்டெல்லாம் வியர் பண்ணி தமிழ்நாட்டு அளவில் ட்ரெண்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எம்ப்ளஸோன்ட்னு சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் பாப்புலரைஸ்டு ஆனது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பாப்புலரைஸ்டு ஆனதை எம்ப்ளஸோன்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அழகூட்டுறது. மார்க்டு ஆர் ஷோன் இன் ஆர்டர் டு பி வெரி நோட்டிசபிள். கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக அதை பொறிக்கிறது, ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செய்கிறது தான் பொறித்தல், பொறித்து அழகூட்டு. எம்ப்ளஸோன்ட் அப்படின்னா பொறித்து அழகூட்டு, பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ எம்ப்ளஸோன்ட் அப்படின்னா பொறிக்கப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த வேர்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒன்று சிஎஸ்கே இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர் கிங்ஸு. ஸோ இது எங்கே பார்த்தாலும் எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட்டுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நைக்கியை பார்த்தீங்கன்னா எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட், இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் சிம்பிளை பார்த்தா ஆப்பிள் லோகோ எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டை பார்க்கும்போது அதை பிரிண்டட் டிஷர்ட்டுன்னு சொல்லாமல் எம்ப்ளஸோன்ட் டிஷர்ட்னு சொல்லி இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.